ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட 3 ரெமெடி ஷேர் பண்ண போகிறேன். இது மூணுமே முக்கியமாக எதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சிலர் ஹேர் ஃபால் சடனாக இருக்குது எங்களுக்கு, இல்லை திடீர்னு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த 3 ரெமெடியுமே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணது தான். பட் ரிப்பீட்டடாக இதை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறதால நான் செப்பரேட்டாக ஹேர் ஃபால்க்காகவே எதெல்லாம் போட்டனோ அதை திரும்பவும் எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் ரெமெடிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேரட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோல் சீவணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா தோல்லையும் நமக்கு தேவையான சத்து இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஓரத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி விடாமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் நம்ம இதை அரைச்சதால நல்லா பியூரான கேரட் ஜூஸ் கிடைக்கும். இந்த ரெமெடிக்கு பியூரான கேரட் ஜூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ ஃபில்டர் பண்ண இந்த கேரட் ஜூஸ் கூட ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு கேரட் ஜூஸ் நம்ம எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு 5 ஸ்பூன் கேரட் ஜூஸ் எடுத்துருக்கீங்கன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா நீங்கள் ஒரு காட்டன் பாலில் வச்சு கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரூட்ஸ் எல்லாம் நல்லா பொறுமையாக மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இப்போ செகண்ட் ரெமெடிக்கு நமக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் கிடைக்காததால நார்மல் வெங்காயமே 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணி தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சாதம் வடித்த தண்ணி நான் ஆட் பண்ண போகிறேன். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, சாதம் வடித்த தண்ணி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். பாதி கப் அளவுக்கு நான் சாதம் வடித்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி ஒரு 25 நிமிஷம் இதை அப்படியே நல்லா ஊற வச்சிடணும். இப்போ 25 நிமிஷம் இது நல்லா ஊறிடுச்சு. இந்த ரைஸ் வாட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னா இதுக்கு பதில் நீங்கள் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சதை எடுத்து நான் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஏன்னா அந்த வெங்காயம் தலையில் தேய்க்கிறப்ப கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தங்கிடும், முடியல சரியாக வாஷ் பண்ண முடியாது. அதுக்காக தான். சப்போஸ் ஆனியனோடவே யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாஷ் பண்ணுறப்ப நல்லா கவனமாக பார்த்து கம்ப்ளீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ப்ராப்பராக நம்ம வாஷ் பண்ணாமல் அது ஸ்கேல்ப்லேயே தங்கிடுச்சுன்னா நிறைய ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் வரும், டேண்ட்ரஃப்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது எசென்ஷியல் ஆயில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மேரி, பெப்பர்மெண்ட், அப்புறம் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில்லாம் இந்த ரெமெடிக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். மேக்ஸிமம் 3 to 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுங்கள். அதுவே நம்மளுக்கு ரொம்ப அதிகம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி கூட இந்த எசென்ஷியல் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு பவுலில் இதை நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி கூட இதை யூஸ் பண்ணலாம். இதை கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக முடியோட ரூட்ஸில் கவனமாக இதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஸோ ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்கேல்ப்பை பொறுமையாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப் இல்லைனா கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பாடியாக இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் போதும். வாரத்துக்கு ஒரு நாள் இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத்தும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேர்ட் ரெமெடிக்கு 1 கப் அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு இருந்தாலே நமக்கு தாராளமாக போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த புதினாவை அந்த தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 50 ml அளவுக்கு செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். அந்த புதினாவில் இருக்க சாறு ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கணும். இந்த புதினாவில் இருக்க மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபால் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஏன்னா யூஸ்வலாகவே இந்த புதினாவில் இருக்க அந்த விறுவிறுப்பு தன்மை வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கப்ப ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் புது முடி வளர்றதுக்கும் ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அடிக்கடி ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த இலையை வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. தண்ணி வந்து ஆயில் ஆட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடும். இப்போ ஆயில் கலர் வந்து நல்லா லைட்டாக மாறி வந்திருக்கு. அடுப்பை வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கப்பவே இதில் வந்து நான் கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆற வச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. ஸோ சூடாக இருக்கப்பவே ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆயிலோட அளவு மேக்ஸிமம் ஒரு 5-6 ஸ்பூன் தான் இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு கேஸ்டர் ஆயில் தாராளமாக போதும். கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எந்த எசென்ஷியல் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டோர் பண்ண போகிறோம், அதுக்காக தான் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் ஆயிலும் ஜென்ரலாகவே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பெப்பர்மெண்ட் லீவ்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதால நான் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே பெனிஃபிட் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு பதில் நீங்கள் வேறு எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ட்ராப் அளவுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் இது நல்லா ஆற வச்சாச்சு. 2 மணி நேரம் அந்த இலை வந்து இந்த ஆயிலே இருக்கிறப்ப இன்னுமே அந்த சாறு நல்லா இறங்கியிருக்கும். இலையோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லா டார்க் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆயிலை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறப்ப பார்த்து கவனமாக பண்ணுங்கள். சப்போஸ் இந்த இலையை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து ஆயிலில் ஆட் ஆகிடும். ஸோ ஆயிலை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ ஆயிலை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எஃபெக்டிவான ஆயில் இது. ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை ரொம்பவே சீக்கிரமாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், அப்புறம் இந்த பேனு ஈர் இந்த பிரச்சனை இருக்கிறதெல்லாம் கூட இந்த ஆயில் வந்து சரி பண்ணும். சப்போஸ் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்க. வேற எதுலையும் ஸ்டோர் பண்ணாதீங்க. அப்பதான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 டேஸ் வெயிலில் வந்து வச்சு எடுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரமாச்சு வெயிலில் வச்சு எடுங்க. அப்போ அந்த ஆயிலோட தன்மை இன்னுமே அதிக அளவில் இருக்கும். இப்போ இந்த ஆயிலை உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. முக்கியமாக முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. எப்பவுமே தலைக்கு எண்ணெய் வைக்கிறப்ப பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்து வைங்க. முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வைங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா தான் ஆயில் வைக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வந்து ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். பொறுமையாக டைம் எடுத்து முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கேல்ப்பை ஜென்டிலாக நம்ம மசாஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் க்ரோத் ஹெல்த்தியாக இருக்கும். ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். இந்த மசாஜ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். போதுமான அளவுக்கு ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சிட்டாலே ஹேர் க்ரோத் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு ஹீட் பாடியாக இருக்குன்னா வாரத்துக்கு 2 நாள் இந்த ஆயிலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கோல்டு பாடியாக இருக்குன்னா வாரத்துக்கு 1 நாள் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் மட்டும் தலையில் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஷேர் பண்ண இந்த 3 ரெமெடியுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.